ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். நாட்களில் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. இது மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. இனி மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வரும். ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வரும். மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்த நாட்களையும் கூட ஏசப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கிற காலம் வெளியேற பெற்ற காலம், ஆண்டவருக்காய் பயன்படுகிற காலமாய் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை தியானிக்க போகிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் அழகாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் தீமையும் துன்மார்க்கமும் அசுத்தமும் அருவருப்பும், எங்கு பார்த்தாலும் நீதி நேர்மையற்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறதுனால நமக்கு தெய்வம் கொடுத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், பிரசங்கியின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லா மனுஷனுக்கும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அழகாக 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களில் இந்த பூமியிலே நம்ம வாழுகிறதான வாழ்க்கைக்கு ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பூமியில் எவ்வளோ காலம் வாழணுங்கிறது நீங்கள் தீர்மானிக்கலை, உங்களை என்னையும் படைத்த தெய்வம் தீர்மானிச்சிருக்கிறார். எவ்வளோ காலம் இந்த பூமியில் நம்ம இருக்கணுங்கிறத தீர்மானித்து ஒரு கால நிர்ணயத்துக்குள் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். அப்படியானால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் பொல்லாத ஒரு காலம்தான். ஆனால் இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள் தான். ஆனால்
தெய்வம் கொடுத்துருக்கிற காலத்தை நம்மளை பிரயோஜனப்படுத்த சொல்கிறார். எப்படி நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியும்? அந்த எபேசியரில் 5:17 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய காலத்தை எப்படி பயனுள்ளதாக கழிப்பான் என்றால், அவனுடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தத்தை அவன் உணர்ந்தால் மட்டும்தான் அவன் காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்த முடியும். உங்களை குறித்த தெய்வ சித்தம் உங்களுக்கு தெரிகிறதா? உங்களை குறித்து கர்த்தர் இந்த பூமியில் என்னெல்லாம் செய்து முடிக்கணும்னு விரும்பி உங்களை உண்டாக்கியிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த தேவ சித்தத்தை உணராதவர்கள் எல்லாருமே தங்களுடைய காலத்தை வீணாக்கி கொண்டே இருப்பார். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி பலரும் இந்த பூமியில் ஏன் வாழ்கிறேன்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை குறித்த கடவுளுடைய நோக்கம் தெரியாததுனால நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழித்து கடைசியில் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகும்போது, ஆண்டவருக்கு முன்னால் போய் நியாயந்தீர்ப்பில் நிற்கும்போது, பூமியில் உன்னை படைத்ததனுடைய நோக்கத்தையே நீ நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி தேவனால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்படும் என்பதை இந்த நாட்களில் நம்ம நினைவு கூற வேண்டும். உங்கள் காலத்தை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறீங்க? பயனுள்ளதாக பிரயோஜனப்படுத்துகிறீங்களா? உங்களை குறித்த தெய்வ சித்தம் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களை குறித்த தெய்வ திட்டத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? அல்லது இயேசுவே எனக்கு யாருன்னு தெரியாது, நான் ஏன் வாழ்ந்தேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த பூமியில் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காகத்தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியே படைக்கப்பட்ட நீங்கள் அப்படி சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினீங்கன்னா உங்கள் காலத்தை கட்டாயம் நீங்கள் பிரயோஜனப்படுத்திடுவீங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 17வது வயது வரைக்கும் என் எதிர்காலம், என்னை குறித்த கடவுளுடைய நோக்கம் என்ன என்று தெரியாமல் என்னுடைய நாட்களை, என்னுடைய காலத்தை நான் பிரயோஜனமற்று உலக காரியங்களில் கடத்தி கொண்டிருந்தேன். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த ரட்சிப்பை பெற்று தேவனுடைய சித்தத்தை, என்னை குறித்த தெய்வ திட்டத்தை உணர்ந்து தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு நான் என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய காலத்தை பிரயோஜனமுள்ளதாய் கழிக்க, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இயேசு அண்டைக்கு நடத்த, சபைகளை நிறுவ, ஊழியங்களை இன்றைக்கு வரையிலும் செய்து கொண்டிருக்க, தினமும் சுவிசேஷ பணிகளை செய்ய, இப்படியாக கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது நிமித்தம் காலத்தை பிரயோஜனப்படுத்த எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அதே தெய்வம் உங்களுக்கும் உதவி செய்வார். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக இல்லாமல் இருக்கலாம், ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா உங்களை குறித்தும் கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. முதலாவது அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. காலத்தை ஒவ்வொருவரும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.